ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 21/4/2019 ஞாயிற்றுக்கிழமை விகாரி வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் நாள். தேய்பிறை துவிதியை திதி பகல் மணி 12:34 வரை, பின்னர் திருதியை. நட்சத்திரம் விசாகம் மாலை மணி 5:01 வரை, பின்னர் அனுஷம். யோகம் வியாதிபாதம் பின்னிரவு 3:30 வரை. கரணம் கரஜை பகல் மணி 12:34 வரை, பின்னர் வனிஜை. ராகு காலம் மாலை மணி 4:48 முதல் 6:22 வரை. யமகண்டம் பகல் மணி 12:07 முதல் 1:41 வரை. குளிகை பகல் மணி 3:15 முதல் 4:48 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் மகரம் ஆகும். தைரியமும் துணிவும் மிக்க மேஷராசி அன்பர்களே, தொழிலில் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். அந்தஸ்துக்கு குறைவானவர்களை அலட்சியம் செய்வீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாகன மற்றும் போஜன சுகங்கள் கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து கழிப்படைவீர்கள். அரசாங்க ஆதரவு உண்டு. இனிய சுற்றுலா பயணங்களால் இன்புறுவீர்கள். உங்கள் திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று மகிழ்வர். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, உற்றார் உறவுகள் உங்களை ஏமாற்றித் தெரிவர். எதிர்பார்த்த வரவுகள் தாமதமின்றி வந்து ஏற்றம் தரும். தனவரவு கூடும். எண்ணியாங்கு நடக்கும். பெயரும் புகழும் ஓங்கும். புதுப்பெண் சிநேகம் ஏற்படுவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சைதானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை ஞானம் மிக்க மிதுனராசி அன்பர்களே, குழந்தைகள் உடல்நிலையில் அக்கறை தேவை. வெளியூர் பயணங்களில் கவனம். அனைவருடனும் அன்பாக சுமூகமாக பழகினால் எதிர்ப்புகள் குறையும். உங்கள் திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறாது. அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசப்பட வேண்டியிருக்கும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். சகோதரர்களால் உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். மிக பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் தனவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. தேவையற்ற சிந்தனைகளால் மன அமைதி குறையும். ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அரசு ஆதரவு உண்டு. வீட்டில் திருடு போகாவண்ணம் இருக்க பொருட்களை பாதுகாப்பது நல்லது. நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். தானுண்டு தன்
வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். காரியத் தடைகளால் ஆர்வம் குறையும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவனையாக்கும் என முன்னேற முயலுங்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சதமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். உடை விஷயத்திலும் ஆபரணங்கள் விஷயத்திலும் ஒருபோதும் திருப்தி அடையாத சிம்மராசி அன்பர்களை திறமைகளால் அரசு பதவிகள் கிடைக்கலாம். துப்பறியும் தொழில் புரிவதில் வல்லவர்கள் நீங்கள். சகல சௌபாக்கியத்துடன் ஆனந்தமாக வாழ்வீர்கள். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம், புதிய நண்பர்கள், எதிர்பாளர்பால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். தன்னம்பிக்கை கூடும். அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு மனத்தம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். சிம்மராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். விட்டு கொடுக்கும் மனம் உடைய கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதி சுகம் ஆகியவை குறையும். மனைவியின் உடல்நிலையில் அக்கறை தேவை. எதிர்பார்த்த இனங்களிலிருந்து பணவரவு தாமதப்படும். எதையும் சாதிக்கும் திறமை வருவீர்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கையில் வேகத்தை குறைத்து விவேகமாக செல்வது நல்லது. குடும்பத்தாரிடையே வாக்குவாதங்களை தவிருங்கள். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சையாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். இனிமையாக பேசக்கூடிய துளாராசி அன்பர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குமாதலால் மனதில் திருப்தி நிலவும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டிலுள்ள பெரியவர்கள் பாசத்துடன் அரவணைப்பர். நல்ல வாகன யோகம் உண்டு. புத்தாடை அணிகலன்கள் சேரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். இன்று பேச்சே மூலதனமாகும். அரசால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண்கள் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். திரண்ட தோள்களுடைய விருச்சிகராசி அன்பர்களை, முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். பண இழப்பும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் தவிர்க்க முடியாது. பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படும். புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. திறமையாக செயல்பட்டாலும் இகழ்ச்சியை மிஞ்சும். வியாபாரிகளுக்கு
ஓரளவு லாபங்கள் குறையும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். குழந்தைகள் பாசத்தை பொழியக்கூடிய தனுராசி அன்பர்களே, பெண்களால் லாபம், அவர்கள் நட்பால் சுகம் ஏற்படும். பிரிந்தவர் சேரும் பொன்னான நாள், எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பெண்களால் நன்மை உண்டு. சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்தபடி புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து கௌரவம் உயரும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1, 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். எடுப்பான மூக்கை உடைய மகர ராசி அன்பர்களே, அனைத்து நலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். செல்வவளம் பெருகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். மனதிற்கினிய தகவல்கள் கிடைக்கும். தனவரவு அதிகரிக்கும். தங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். ஞானம் மிக்க கும்பராசி அன்பர்களே, மற்றவர்களுடன் இணக்கமாக இருப்பீர்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடுவது பிடிக்காது. தன் தனித்திறமைகளால் முன்னுக்கு வருவீர்கள். கட்டளையிடும்படியான அதிகார பதவிகள் கிடைக்கலாம். தீர்த்த யாத்திரை சென்று மகிழ்வீர்கள். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். நம்பிக்கையுடன் தெய்வத்தை தொழ இன்னல்கள் குறைந்து புது தெம்பு பிறக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு தங்கள் நண்பர்கள் சந்திப்பால் இன்பம் கூடும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். சுதந்திர மனப்பான்மையுடைய மீனராசி அன்பர்களே, பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்ணால் குடும்பத்தில் கலகம் உருவாகலாம். உயரதிகாரிகளிடம் பணிவுடன் நடக்க வேண்டும். எதிலும் தீர்க்கமான முடிவெடுப்பீர்கள். நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். சிலருக்கு உடன் பணிபுரிவோர்களால் வேலையில் தொந்தரவுகள் எழலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது.
பணியில் இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், சகோதர விரோதம் ஆகியவை ஏற்படலாம். மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்வர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.